மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவை போற்றும் வகையில் தமிழகம் முழுவதிலும் உள்ள பள்ளிகளில் அவரது திருவுருவப் படத்திற்கு வண்ண மலர்களால் அலங்கரித்தும் மலர் மாலைகள் அணிவித்தும் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தின் கல்வி தரத்தை உலக அளவில் உயர்த்தியவர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா. ஏழை எளிய மாணாக்கர்கள் தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி பெறுவதற்காக விலையில்லா நோட்டு புத்தகங்களில் தொடங்கி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி என பல்வேறு சரித்திர சாதனை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளார். அவரது நினைவை போற்றும் வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் அவருக்கு இன்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை அரசு கவின் கலைக்கல்லூரி வளாகத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவரது அழகிய புகைப்படங்களை ஓவியமாக வரைந்தும் சிற்ப படைப்புகள் மூலமாகவும் தங்களது ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியையும் தெரிவித்தனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முதல்வருக்கு நாங்கள் இரங்கல் சொல்லணுன்ற ஒரு விழிப்புணர்ச்சியோட ஸ்கல்ப்சரில் நாங்கள் அவங்கள படம் சிலை வடித்து இரங்கலை நாங்கள் சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட 1,40,00,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நாங்கள் என்றென்றும் இந்த மாணவர் சமுதாயமும் ஆசிரியர் சமுதாயமும் கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம். மறைந்த முதலமைச்சர் அவங்களுக்காக நாங்கள் அரசு கவின் கலைக்கல்லூரி சார்பாக மிகவும் ஆழ்ந்த எங்களோட இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க எங்கள் காலேஜுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எங்களுக்காக ஒரு கேலரிக்கு அங்கே பணம் சேர்த்து முதற்கொண்டு அண்ட் புதுசாக எங்கள் ரூமை அவங்க இது பண்ணுறதுக்கு முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. சிற்பத்துறை மூலமாக நாங்கள் என்ன அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் அவங்களோட உருவத்தை எங்களோட சிற்ப மூலமாக வருத்தத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஷீஸ் பீன் அண்ட் வெரி இன்ஸ்பைரிங் அயன் லேடியாக இருந்திருக்காங்க. நாட் ஓன்லி அந்த அரசியல் அந்த விஷயத்துக்காக மட்டும் அவங்க இன்ஸ்பயராக இல்லாமல் எல்லா விஷயத்துக்காகவுமே அவங்க இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்காங்க. நாங்கள் எங்களோட காலேஜ் சார்பாக எங்களோட கலைப்படைப்பு மூலமாக எங்களோட இரங்கலை பதிவு பண்ணுறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் மற்றும் அனைத்து ஊழியர்களும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இரங்கல் நிகழ்ச்சியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மாணவர்களின் நலனுக்காக நிறைவேற்றியுள்ள 14 வகையான நலத்திட்டங்களை நினைவு கூர்ந்து மாணவிகளும் ஆசிரியர்களும் அஞ்சலி செலுத்தினர். நம்ம சிஎம் இறந்தது எங்களை மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய லாஸு. ஏன்னா இப்போது எங்களை மாதிரி பசங்கள்லாம் இங்கே படிக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். பிகாஸ் அவங்க தான் ஃப்ரீ எஜுகேஷன் தந்தாங்க எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எங்களுக்குலாம் அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. ப்ளஸ் ரோல் மாடல் டூ. எங்கள் ஸ்கூல் அவங்களோட டெத்துக்காக அஞ்சலி பண்ணியிருக்காங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதே ஒவ்வொரு அரசியல்வாதியின் அரிச்சோடியாக இன்று மாறியிருக்கிறது. அம்மாவின் தயவால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தேவையான புத்தகங்கள் அவர்கள் விருப்பம் போல் நிறைவேற்றப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அவர்களின் கல்வி தேவைகள் அனைத்தும் பூரணமாக நிறைவேற்றப்பட்டது. அவர்களுடைய தேவைகளை ஒரு அக்கறை கொண்ட பெற்றோராக கவனித்த நம் தாயை இழந்து நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். நம் அம்மா அவர்கள் இறைவனடியை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் கொடுத்து அவருடைய ஆன்மாவை சாந்தியடைய செய்யுமாறு இறைவனை மன்றாடி கேட்பதை தவிர இன்று நமக்கு வேறு வழி இல்லை. கும்பகோணம் புறவழிச்சாலையில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். திருவாரூர் மாவட்ட மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஒருங்கிணைப்பு சங்கம் சார்பில் ஏராளமானோர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் உள்ள பள்ளிகளில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அஞ்சலி செலுத்தினர். படிப்பிற்கான அனைத்து உதவிகளையும் செய்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வில் முன்னேறப் போவதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர்.
கரூர் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் உருவப்படத்திற்கு ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நெல்லை மாவட்டம் பேட்டை ராணி அண்ணா அரசு பெண்கள் கல்லூரியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா படத்திற்கு 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மௌன அஞ்சலியும் செலுத்தினர். பின்னர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா பாடிய அம்மா என்றால் அன்பு என்ற பாடலை மாணவிகள் பாடினர். நமது தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவு கேட்டு அனைவரும் துடிதுடித்து போனோம். அம்மா அவர்களின் நலத்திட்டங்களை நாங்கள் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கான நலத்திட்டங்கள் அனைத்துமே எங்கள் கல்லூரி மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தன. ஒரு பெண் குழந்தை பிறப்பது முதல் அவர்கள் ஓய்வூதியம் வரை அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். கல்வி பயிலும்போது அவர்களுக்கு கல்வி பயில ஏதுவாக மடிக்கணினி மற்றும் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் தந்தார்கள். திருமண உதவி திட்டம், ஓய்வூதிய திட்டம் என்று பல்வேறு நலத்திட்டங்களை அம்மா அவர்கள் செய்துள்ளார்கள். அம்மா அவர்களின் மறைவு எங்களுக்கு பேரிழப்பு. எங்கள் கல்லூரியில் இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினோம். அவங்களோட மறைவு நினைவு கூறும் விதமாக நாங்கள் இன்னைக்கு அஞ்சலி செலுத்தினோம். எல்லா பேராசிரியர்களும் மாணவர்களும் இதில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டாங்க. மறைந்த முதலமைச்சர் நமக்கு செஞ்சதுங்கிறது கொஞ்சம் கூட நம்மளால் மறக்க முடியாத ஒரு விஷயம். கல்லூரி மாணவர்கள் மற்றும் கல்வி கற்கணும், மாணவிகள் கல்வி கற்கணுங்கிறதுக்காகவே அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. 11வது படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி, அப்புறம் லேப்டாப். இப்போ லேப்டாப் வந்து எங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நாங்கள் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. இது எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு முன்னோக்கு பார்வையோடு எங்களுக்கு அதை கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஏழை குழந்தையும் கல்விக்காக ஏங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எல்லா நலத்திட்ட உதவிகளும் செஞ்சாங்க. இன்றைக்கி எங்கள் காலேஜில் படிக்கிற ஒவ்வொரு மாணவியும் ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் நாங்கள் வாங்கிட்டே தான் இருக்கோம். அது மறைந்த முதலமைச்சரால் எங்களுக்கு கிடைச்சது தான். அவங்கள நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். அவங்க செஞ்ச ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகளும் இன்றைக்கி எல்லாரையும் போய் சேர்ந்துட்டு இருக்கு. அம்மா உணவகம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலுமே இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு சிறந்த நலத்திட்டம்ங்கிறது நம்ம மாநிலத்தில் செயல்பட்டு இருக்கு. கிருஷ்ணகிரி புனித அன்னாள் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு பள்ளி மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏற்றியும் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாணவிகள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 1800க்கும் மேற்பட்டோர், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தினர். வால்பாறை பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 800 மாணவிகள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் பள்ளி மாணவ மாணவிகள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலைகள் அணிவித்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மௌன அஞ்சலி செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கல்லூரி மாணவ மாணவிகள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி கூட்டரங்கில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தினர். தர்மபுரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் நிர்வாகிகள், கல்லூரி பேராசிரியர்கள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் மசக்காளிப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் இடைப்பாடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படம் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா திருவுருவ படத்திற்கு மாணவர்கள், மாணவிகள், ஆசிரிய பெருமக்கள் மலர் தூவி மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினர்.
ராமநாதபுரம் அரசு நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. பள்ளி மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏற்றியும் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருவெற்றியூரில் உள்ள அரசு கல்லூரியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாணவ மாணவிகள் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அம்மா என்று எழுதி மௌன அஞ்சலி செலுத்தினர். திருச்சியில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் நிர்வாகிகள், கல்லூரி பேராசிரியர்கள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 169 பள்ளிகளில் பயிலும் 1,62,000 மாணவ மாணவிகள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் மாணவ மாணவிகள், கல்லூரி பேராசிரியர்கள், துறை தலைவர்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்களது கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்கினர். மதுரை மகபூப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாணவிகள் மலர் தூவி உருக்கமுடன் அஞ்சலி செலுத்தினர். கோவை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாணவ மாணவிகள் மனமுருக அஞ்சலி செலுத்தினர். எங்களுக்கு மிதிவண்டியில இருந்து பேனா பென்சில் வரையும் அனைத்தையும் கொடுத்து எங்களை படிக்க வச்சது மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள். ஆக இந்த காலகட்டத்தில் அவங்களோட இழப்பு எங்களை மிகவும் பாதிச்சிருக்குன்னு சொல்றோம். தூத்துக்குடி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு ஆசிரியர்களும் மாணவிகளும் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி இரங்கல் பாடல் பாடி அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கஸ்தூரிபா காந்தி உயர்நிலைப் பள்ளியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாணவிகள் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக சர்வசமய பிரார்த்தனை நடைபெற்றது. எட்டுக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதுடன் மாணவர் நலன் பேணும் அவரது அரிய நலத்திட்டங்கள் குறித்து நினைவு கூர்ந்தனர். திருவள்ளூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மெழுகுவர்த்தி ஏந்தி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருவொற்றியூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மாணவ சமுதாயத்திற்கு செய்த அரிய நலத்திட்டங்களை நினைவு கூர்ந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தியதோடு சிறப்பான கல்வி பயிலும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு புகழாரம் சூட்டினர். மறைந்த முதலமைச்சர் அவர்கள் ரொம்பவும் நல்ல நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அவங்களுடைய மறைவு எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இது அவங்க நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருந்திருக்கு. அதுபோல நாங்களும் வளர்ந்த பிறகு பல பேருக்கு அவங்களை முன் உதாரணமாக எடுத்து நாங்களும் நிறைய பேருக்கு உதவி செய்வோம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 2700க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மாணவ மாணவிகள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மகத்தான சாதனை நலத்திட்டங்களை நினைவு கூர்ந்து மாணவ மாணவிகள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள், மாணவிகள் மௌன அஞ்சலி செலுத்தினர். ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் சார்பில் நடைபெற்ற இரங்கல் நிகழ்ச்சியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகளும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர்.